வேட்புமனுக்கள் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டுமே பெறப்படும் என சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் வினேஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவை தேர்தல் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் போட்டியிட வரக்கூடிய நபர்கள் நாளை முதல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நாளை முதல் இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் சென்னையில் வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை உட்பட 3 தொகுதிகளுக்கு வேட்புமனுக்களை நாளை முதல் தாக்கல் செய்யலாம் என சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்திருக்கிறார். வேட்புமனுக்களானது காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டுமே பெறப்படும் எனவும், வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்வின் போது தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்தில் இருந்து 100 மீட்டருக்குள் 2 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கலின் போது தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்திற்குள் வேட்பாளருடன் சேர்த்து 5 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என இந்த அறிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வேட்புமனுக்கள் நடைபெறும் நாட்களில் மாலை 3 மணிக்கு பிறகு தேர்தல் நடத்தும் அலுவலக வளாகத்தில் இருந்து ஒருவருக்கும் அனுமதி இல்லை என தற்பொழுது சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தன்னுடைய அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். நாளை முதல் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் 27ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். வேட்புமனு மீதான பரிசீலனை மார்ச் 28ஆம் தேதி நடைபெறுவதுடன் மனுக்களை மார்ச் 30ஆம் தேதிக்குள் திரும்பப் பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை முதல் தொடங்கக்கூடிய நிலையில் அனைத்து பணிகளையுமே தேர்தல் ஆணையம் சார்பில் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாளை முதல் 40 தொகுதிகளுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கிற நிலையில் அனைத்து ஏற்பாடுகளையும் தற்பொழுது சென்னை மாவட்டம் சார்பிலே ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு நிபந்தனைகள் உட்பட்டுதான் இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்யக்கூடிய சூழ்நிலையில் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டுமே அடுத்த 7 நாட்களுக்கு வேட்புமனுக்கள் பெறப்படும் எனவும் தன்னுடைய அறிக்கையிலே ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார்.